ஸோ முதல்ல நம்ம பார்க்குற இந்த ஸ்டட் கேட்டகரி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நகாஸில் கெம்பு ஸ்டோன் வச்சுருக்கோம். ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நகாஸ் ஒர்க்கில் ரொம்ப அழகழகான கெம்பு ஸ்டோன், குந்தன் ஸ்டோன் இது எல்லாமே கொடுத்துருக்கோம். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நீங்கள் கோல்டில் வாங்கணும் அப்படின்னா மினிமமே வந்து ஒரு அரை பவுண்ட்லேருந்து 1 பவுண்ட் வரைக்கும் வரக்கூடிய ஒரு டிசைன்ஸு. அண்ட் இதோட வேஸ்டேஜே நீங்கள் எப்படி பார்த்தாலும் ஒரு மினிமமே ஒரு 6000-7000 பே பண்ணுவீங்க. ஆனால் இங்கே உங்களுக்கு ஒரு ஸ்டட்டே 2000 ரூபாய்க்கு கிடச்சிருது. இதை நீங்கள் எத்தனை வாட்டி வேணாலும் ரீயூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இதை எத்தனை வாட்டி வேணாலும் நீங்கள் திரும்ப ரீபாலிஷும் பண்ணிக்கலாம். கலர் போயிடுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணால் போகாது. பட் கலரே போகலனாலும் ஒரு 5 இயர்ஸ் ஒன்ஸ் 10 இயர்ஸ் ஒன்ஸ் இதை நீங்கள் பாலிஷ் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா புதுசு மாதிரி நகை வந்து ஜொலிக்கும். ஸோ கண்டிப்பாக இதுக்கு மெயின்டெனன்ஸ் தேவை. பட் காஸ்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப அஃபோர்டபுள் அண்ட் எக்கனாமிக்கல் இது கண்டிப்பாக. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கோரலில் நம்ம கொடுத்துருக்கோம், சிந்தட்டிக் கோரலில் தான் கொடுத்துருக்கோம். பட் பியூட்டிஃபுல்லாக இருக்குது. இப்போ ரியல் கோரல் வந்து ரொம்ப ரேர் ஆகிடுச்சு. இப்போ இந்த ஜுவல்லரி எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இது வந்து ஒரு குட்டியான ஒரு ஸ்டோன் வந்து சென்டரில் கொடுத்து வச்சுருக்கோம். ஸோ எல்லாருக்குமே வந்து கல் வச்ச கம்மல் தான் ரொம்ப பிடிக்கும். இதெல்லாம் ரவுண்டாக இருக்கக்கூடிய கம்மல். ஸோ உங்கள் ஃபேஸ் ஸ்ட்ரக்சருக்கு ரவுண்டு கம்மல் ரொம்ப அழகாக இருக்கும் அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரியெல்லாம் எடுத்துக்கலாம். அடுத்தது நம்ம பார்க்க போகிற இந்த ஒரு ட்ரே என்ன ட்ரே அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு விக்டோரியன் ட்ரே. ஸோ விக்டோரியன் தோடு எல்லாம் சேர்த்து இந்த மாதிரி ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒரு கலெக்ஷன் தான் விக்டோரியன் செட்டு. ஸோ முதல்ல இந்த விக்டோரியன் தோடு பார்த்திங்கன்னா எமரல்டில் நம்ம வந்து கொடுத்துருக்கோம். அண்ட் இதெல்லாம் பார்த்திங்கன்னா மாய்சனைட் செட்ஸு, ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு கலெக்ஷன் இது எல்லாமே. அண்ட் ஒவ்வொரு ஸ்டட்டும் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு பேட்டர்னில் நம்ம கொடுத்துருக்கோம். இதெல்லாம் பார்த்திங்கன்னா லேப் க்ரோன் எமரல்ட். ஸோ இப்போ நீங்கள் உங்களுக்கு வந்து எமரல்ட் பிடிக்கும், ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்குது அப்படின்னா எப்படி டைமண்டுக்கு வந்து லேப் க்ரோன் வந்துச்சோ அந்த மாதிரி எமரல்ட்ஸ்க்கும் ரூபீஸ்க்கும் கூட லேப் க்ரோன் வந்திருக்கு. நீங்கள் இந்த மாதிரி லேப் க்ரோன் எமரல்ட் எடுத்துக்கலாம். இது வந்து விக்டோரியனில் ஒரு தோடு. நிறைய பேருக்கு வந்து விக்டோரியன் வாங்கணுன்னு ஆசையாக இருக்கும். பட் இந்த கலர்லாம் பெருசாக பிடிச்சிருக்காது. இப்போ பாருங்களேன், இது வந்து ஒரு 29540 இதோட ப்ரைஸிங். இந்த காஸ்ட்டுக்கு இந்த மாதிரி ரொம்ப அழகான க்யூட்டான ஒரு மாய்சனைட் வச்ச ஒரு ஸ்டட் வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். இதுவுமே வந்து அதே மாதிரி தான், ரொம்ப அழகான ஒரு விக்டோரியன் ஸ்டட்டு. ஸோ இதுக்கு வந்து மேட்சிங் பெண்டன்ட் இருந்தது. பட் ரீசெண்ட்லி அந்த பெண்டன்ட் வந்து நாங்கள் சேல் பண்ணிட்டோம். அதோட ஸ்டட்டு இதெல்லாம் ரொம்ப வித்தியாசமான ரியல் ஜெம் ஸ்டோன். இதெல்லாம் இப்போ ட்ரெண்டிங்கான ஜுவல்லரி 18 கேரட்லேயும் டைமண்ட் வச்சு. ஸோ நம்ம வந்து ஜஸ்ட் ஒரு 8000க்கு ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு ஒர்க்மேன்ஷிப்